வகையில் நாம திமுகவை சார்ந்தே நம்ம நிறைய பேசுறோம். பேசும்போது என்ன ஆகுதுன்னா, கேட்குறவங்களுக்கு இவங்க டெட்லி டிஎம்கே சப்போர்ட்டரா பேசுறாங்க. ஸோ டிஎம்கேக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற பார்வையெல்லாம் மீறி மக்கள் இப்போ நீங்க ஒன்று சப்போர்ட் பண்றீங்கன்னா அது அப்போசிஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப தீவிரமான சிந்தனையா மக்களுக்கு போகுது. அப்போ நாங்க டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், பட் ஆனா மற்றவங்களோட ஹேட்டர்ஸ் கிடையாது. மற்றவங்க யாரையும் நாங்க வெறுக்கிறது கிடையாது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு டிஎம்கே இல்லாத 2 அரசியல்வாதிகளை பத்தி பேச போறோம். ஒன்று 2 பேருமே திரைத்துறைக்குள்ள இருந்து வந்தவங்க தான். 2 பேரோட நோக்கமும் ஒண்ணுதான். 2 பேரோட ஆக்டிவிட்டிஸ், செயல்பாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்களுடைய படையுமே கிட்டத்தட்ட சிமிலரான ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒண்ணு நாம் தமிழர்களுடைய சீமான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் டைரக்ஷன் தான் அவருக்கு ஆம்பிஷனா இருந்திருக்கு, அதுக்குள்ளதான் இருந்திருக்கிறாரு. ஸோ அதுல அவருக்கு வெற்றி